பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதனால் தினமும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுல கவனமாக இருக்கணும். சரியா? ஆனாலும் நம்ம ஆண்டவரோடு நடந்தாலும் இந்த ஒரே உபத்திரவமாக பாடுகளாக இருக்குது. என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 48:10 ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே எனக்கு நிறைய உபத்திரவம், பாடு, நிந்த, நெருக்கம். அந்த டைம்லலாம் பாருங்களேன், எனக்கு இந்த அளவுக்கு ஆட்கள்லாம் நிறைய தெரியாது, ஜெபிக்கிற மக்கள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தேதிக்கு தான் வருவேன். இது எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற காட்டு பகுதி. இங்கே தான் தெய்வ சமூகத்தில் கண்ணீரை சிந்தி இருக்கிறேன், அழுது இருக்கிறேன். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து இவ்வளோ பாடு இருக்கிறது, என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் கூட இருக்கிறேன். அந்த உபத்திரவம் என்னை உருவாக்கிற்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரவத்தினை உன்னை நான் புடமிட்டேன். எப்படி ஒரு வெள்ளியை புடமிட்டு சுத்தமாக மாற்றுறாங்களோ, தங்கத்தை புடமிட்டு சுத்தமாக மாற்றுறாங்களோ, இந்த உபத்திரவத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை சுத்தமாக மாற்றி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா, பிரியமானவங்களா மாற்றிடுறாரு. இந்த இடத்துல நான் கண்ணீர் விட்டு என் கண்ணீரை சிந்தி அழுதிருக்கிறேன், முழங்காலில் விழுந்து கிடந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னோட பேசி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். இப்படி தான் இருக்கும் ஊழியன்னா, இப்படி தான் நெருக்கம் உபத்திரம் இருக்கும், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை பக்குவப்படுத்தி உருவாக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குறார்னு அர்த்தம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக அவருடைய மகிமை உங்கள் மூலமாக விளங்க பண்ண அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும். தகப்பனே, உபத்திரவத்தில் எங்களை புடமிட்டு உருவாக்குகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், வாழ்கிற இடத்துல வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதில் என்னை உருவாக்குகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த உபத்திரவத்திற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.